வெள்ளிக்கிழமை ஆனாலே காலையில் குளித்து முடிச்சுட்டு ஜும்மா தொழுகைக்காக கிளம்பியாச்சு காய்ஸ். கிளம்பி தொழுகைக்கு போயிட்டு முடிச்சுட்டு ஹதீஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தொழுதுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பும் போது எடுக்கிற வீடியோ தான் இது. போன தடவை ஜும்மாவுக்கு வர்றவங்க வந்து நிறைய வந்து நறுமணம் பூசிட்டு லேடிஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் அப்போவே நான் நினச்சேன் இப்படி வரக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்க வந்து நறுமணம் பூசிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அதை கவனித்து போர்டில் என்ன எழுதி போட்டிருந்தாங்கன்னா, நறுமணம் பூசிட்டு வரக்கூடாது, அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே தொழுதுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போர்டில் எழுதி போட்டுருந்துச்சு. மாஷா அல்லா, எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே புரிஞ்சுக்குவாங்கன்னு. ஆனால் இந்த தொழுகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே இன்றைக்கி நறுமணம் பூசிட்டு வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. இன்ஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வழியில் எடுத்த வீடியோ இது. அந்த வரும்போது இந்த மாதிரி நறுமணம் பூசிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நானே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஹதீஸ் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம். அப்படியே வரக்கூடிய நோம்பை பற்றியும் பேசிக்கிட்டே, நோம்பில் தராவிக் எங்கே தொழுக வைக்கிறாங்க, எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹலாலான ஒரு டாபிக்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு கடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். கடந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க அந்த மாதிரி ஹதீஸ் பேசிட்டு கொண்டுட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் அப்படியே தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வெள்ளிக்கிழமைனா அப்புறம் பிரியாணி இல்லாமல் எப்படி, அது இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்து ஆனியன் பச்சடி, இது எல்லாமே வச்சு ஒரு ஃபுல் கட்டிட்டு இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ்னு ஜும்மா டேவை நல்லா முடிச்சாச்சு. நீங்களும் என்ன போலவே நீங்கள் ஜும்மாலாம் தொழுது முடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.